மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார். மத்திய பட்ஜெட் தொடர்பாக புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பை 12 லட்சமாக உயர்த்தியுள்ளதை தவிர வேறு எந்த புதிய அம்சமும் இல்லை என தெரிவித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கூடுதல் நிதி ஒதுக்கீடு, புதிய ரயில் திட்டம், புதிய பல்கலைக்கழகம், புதிய மருத்துவக் கல்லூரி என எந்தவித அறிவிப்பும் இல்லை என்றும், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மோடி அரசால் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 10 வருடம், இப்போ 11வது வருடம் நடக்குது. ஒரு புதிய ரயில் திட்டம் புதுச்சேரி கிடையாது. இன்று புதுச்சேரியிலிருந்து 13 ரயில்கள், 14 ரயில் இந்தியா முழுவதும் போகுதுன்னு சொன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். இந்த மோடி ஆட்சி காலத்தில் காரைக்காலில் 7 ரயில் போகுது. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான். அதாவது புதிய பல்கலைக்கழகம் புதுச்சேரியில் அறிவிச்சுக்கிறாங்களா? கிடையாது. புதிய மருத்துவக் கல்லூரி, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஏதாவது வந்திருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலம் மோடி அரசால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது.